இப்போ பெண்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, அது வலுப்பெறணும் அப்படின்னாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சுண்ணாம்பு தடவி வெத்தலை பாக்கு போடுன்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா டாக்டர்? உண்மை. கரெக்டான கேள்வி கேட்டுக்கிறீங்க. இந்த எந்தெந்த சமயத்துல எல்லாம் அந்த பெண்களுக்கு வெத்தலை போடக்கூடிய கொடுப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, அதாவது கருவுற்ற பெண்கள் 3rd ட்ரைமஸ்டர் அதில் வந்து அந்த வெத்தலை போடுற பழக்கம், சுண்ணம் இந்த மாதிரி முத்துச்சிப்பி சுண்ணாம்பு சேர்த்து செய்யக்கூடிய அந்த சுண்ணாம்பு தடவின வெற்றிலை போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெற்ற பின்பாக அவங்களுக்கு செரிமான கோளாறுகள் நீக்கிறதுக்கும் கர்ப்பப்பையினுடைய அழுக்கை முழுமையாக நீக்குவதற்கும் கர்ப்பப்பையை பழையபடிக்கு சீரண மண்டலத்தையும் இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தையும் பழையபடி சீர் செய்து கொண்டு வர்றதுக்கு இந்த வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்தும் தேவைப்படும், சுண்ணச்சத்தும் தேவைப்படும். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்குற போது அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் கொடுக்கறது வழக்கம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பதிலாக இந்த வெத்தலை போடும் பழக்கம் ஒரு காலத்தில் நமக்கு இருந்தது. அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற உணவுகள் எல்லாம் நல்ல ஹெவியாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு உளுந்து கஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பெருங்காய லேகியங்கள், இந்த மாதிரிலாம் குழந்தை பெற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. அது செரிமானம் ஆகிறதுக்கும் அது கூட வந்து இந்த எலும்பு பலமாகிறதுக்கான இந்த சத்து கிடைக்கிறதுக்கும் இது கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்டது வந்து மெனோபாஸ், அதாவது பெண்கள் வந்து பூப்பு காலம் முடிந்த பிறகு அவர்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த ஹார்மோன் மாறுபாடுகள்னால எலும்பு வன்மை குறைபாடு ஏற்படும். அதை சரியாக கவனிக்காமல் விட்டாச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும். ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு வந்தாச்சுன்னா எலும்புனுடைய உறுதித்தன்மை குறைபாடு ஏற்பட்டுரும். அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கலவை அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். வெறுமனே கால்சியம் டேப்லெட் கொடுக்கறது அப்படிங்கிறதை விட உணவின் மூலமாக ஒரு முருங்கைக்கீரை சமையல் பண்ணி கொடுக்கறதன் மூலமாக, நீங்கள் சொல்கிற மாதிரி வெத்தலையோடு சேர்த்து செய்யக்கூடிய அந்த சுண்ணாம்பு உள்ளே போகிறதன் மூலமாக எலும்பு வலுவாகும்.